நம்மளை திட்டினா கோவரமா இல்லையா? கோவரமா இல்லையா? ஆனா நல்ல வார்த்தைகளை பேசுகிற பொழுது அது ஏன் நம்மை தொடுவதில்லை? அதை எனக்கு புரிய மாட்டேது. இப்ப நான் அப்படியே பிரசங்கத்துல திட்டணும்னு வச்சுக்கோ, இப்படி திட்டுறான் பிரசங்கத்துல, அதே ஒரு நல்ல வார்த்தை மக்களை இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு ஆமா இருந்துட்டாலும் இதுதான் நம்மளுடைய பாணி. இதை மாற்றிக்கொள்ளதான் இந்த தயாரிப்பு. ஆகவே கேளுங்க, உங்க பேச்சை உங்க பிள்ளை கேட்கிற போது உங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. உங்கள் பேச்சை யாராவது கேட்கிறாங்களா? சொல்லுங்களா, இங்க இருக்கிற கை தூக்குங்க. என் பிள்ளை நான் சொன்ன அப்படி நிப்பான், அடுத்த செகண்ட் ஓடுவான். சொல்லு பாப்போம். கிடையாது. நீங்க சொல்லி யாருமே கேட்க போறதில்லை. அதனாலதான் யார் சொல்லி நீங்களும் கேட்க போறதில்லை. முடிஞ்சு போச்சு. இது இன்னைக்கு இல்ல, 2000 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சம்பவம். அதை தான் ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார். நீங்கள் கேட்டிருந்தால் கடற்கரை மணலை போலவும் கடல் அலைகளை போலவும் ஓங்கி உயர்ந்திருப்பீர்களே மக்களே. நீங்கள் காதிருந்தும் செவிடர்களாய் இருக்கிறீர்களே, கண்ணிருந்தும் குருடர்களாய் இருக்கிறீர்களே. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவனெல்லாம் விண்ணரசிலே பிரவேசிக்க முடியாது. என் வார்த்தைகளின் பிரகாரம் வாழ்கிறவனே விண்ணரசில் பிரவேசிக்க முடியும். அப்ப பிரியமான பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை எனக்கு தெரியும். நான் கத்தி கத்தி தான் பிரசங்கம் வைக்கிறோம். நம்ம ஒன்றும் கேட்க போறதில்லை. எதுக்கு இந்த ஆள் கத்துறான்? இது என் கடமை, இதை நான் செய்துதான் ஆக வேண்டும். உங்கள் கடமை கேட்காமல் தான் அப்படி அமர்ந்திருக்க வேண்டும். நீங்க இப்படி அமர்ந்திருந்தால் தான் அடுத்த பிரசங்கத்தில் நான் இதை சொல்ல முடியும்.